சும்மா இங்க வந்து முறைக்காம பாருங்க, மாவீர செங்க குண்டு துண்டு ரெண்டு பாருங்க. பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால், பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க. இனிமே நம்ப கிட்ட செல்லாதுங்க வாழுங்க, மாவீர செங்க ரொம்ப துண்டு ரெண்டு பாருங்க. பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால், பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க. மாமல்லை வேங்கையை காட்டினில் மேய்ப்போம். இனி ஆண்களில் யாருக்கு வீரம் வந்துமே பாருங்க, வீரத்தை பார்ப்போம். பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால், பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க. புவி ஆண்டவன் கூடவே வாழ்வில், பஞ்சக பாண்டவன் கூடவே நேரில். பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால், பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க. கடல் ஆழத்தை கூடவே காண்போம், உயிர் போவதை கூடவே பாரும். பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால், பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க. தனி ஆட்சி இல்லாமே நாட்டிலே, வாங்குகள் கூட்டுவ வாழ்வின் ஏட்டிலே. பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால், பெண்ணை ஜெயிக்க ஆண்களினால் முடியாதுங்க. வாடி மகளே வா. கட்டழகு சொட்டுகின்ற உன் பட்டுமேனியை காராகிரகத்தில் அழைத்து வைக்கும் அளவுக்கு என் மனதை கல்லாக்கி விட்டாய். போகட்டும், மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்ட மதோன்மத்தனை மறந்து விட்டாயா? அவரை என் உயிருள்ள வரையும் மறக்க மாட்டேன். அலங்காரம், விண்ணும் மண்ணும் வியக்க பெண்ணாட்சி நடப்பதை காண சகியாத பொறாமைக்காரனை நீ மறக்கத்தான் வேண்டும். முடியவே முடியாது. ஆத்திரத்தால் அறிவை இழக்காதே. நாளை இந்த நாட்டை ஆள வேண்டியவள் நீ. நானா? நானும் உன்னை போல் நச்சரவும் அல்ல, நாட்டு வெறியிலே நல்லவர்களை கொத்துவதற்கு. அதைவிட என் கணவர் வெந்த தீயில் விழுந்து களிப்போடு இறப்பேன். என்ன, இன்னுமா உன் இருமா படங்கவில்லை? இறுதியாக சொல்லுகிறேன், என் இஷ்டத்திற்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? எது நடந்தாலும் நடக்கட்டும். பெண் வடிவில் நடமாடும் பேய்களுடன் வாழ்வதை விட மண்ணோடு மண்ணாகி மடிவதே சிறந்தது. சூரவல்லி, இவளை இப்பொழுதே பாதாள சிறையில் தள்ளுங்கள். அம்மாமா, அல்லிமுத்து ஆராய்ச்சி வந்து விட்டார்கள். அதையோடு அரண்மனைக்குள் புகுந்து விட்டார்கள். மாண்டவன் மீண்டு விட்டான். ஆம், ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் மீண்டிட மாட்டார் என்று மனப்பால் குடித்திருந்த மங்கையர் கூட்டமே வேல் பாய்ந்து வீழ்ந்து விட்ட வேங்கை எல்லை இங்கு வந்திருப்பது. கொலைகாய், இந்த பைசாசத்தின் பசப்பு வார்த்தைகளிலே மயங்கி காதலில் கட்டுண்டு கிடந்த அந்த கபோதி அல்லிமுத்து மாண்டு விட்டான். ஆண்களை எள்ளி நகையாடும் மாணவக்காரிகளே, அசையாதீர்கள். கையில் வாளோடும் வலிவும் பொலிவும் கொண்ட படையோடும் வந்திருக்கும் இப்புதுமை அல்லிமுத்து உங்களை கைது செய்திருக்கிறான். பழைய ஆராய்ச்சியும் வந்திருக்கான், பழி வாங்க.